ஹலோ காய்ஸ், இன்றைக்கான வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போகிறோம்னா டைப்ஸ் ஆஃப் கம்யூனிகேஷன். 2 விதமான கம்யூனிகேஷன் இருக்குது. ஒன்று வந்து வெர்பல் கம்யூனிகேஷன், இன்னொன்று வந்து ரிட்டன் கம்யூனிகேஷன். ரெண்டுக்குமான டிஃப்ரென்ஸ் என்னென்னு பார்க்கலாம் வாங்க. வெர்பல் கம்யூனிகேஷன் எடுத்துக்கிட்டால் நம்ம வந்து ப்ரெசண்டபிளாகவும் அது மாதிரி அவங்க அந்த மாதிரி சொன்னால் டக்குன்னு ரிப்ளை கொடுக்குற மாதிரியும் இருக்கும். அப்புறம் வந்து இஸ் மோர் எஃபெக்டிவ் ஃபார் சீனரிஸ் விச் ரிக்யர் இமீடியட் சொல்யூஷன்ஸ். திஸ் மீன்ஸ் ஏதாச்சும் ஒரு பிரச்சனைக்கு வந்து டக்குன்னு சொல்யூஷன்லாம் ஃபைன் பண்ணோம்னா நம்ம வந்து வெர்பல் கம்யூனிகேஷன் தான் யூஸ் பண்ணுறோம். வெர்பல் கம்யூனிகேஷன் சொல்லும்போது அவங்க என்ன கேட்குறாங்களோ அதுக்கான கரெக்டான ரிப்ளை வந்து நம்ம வந்து ஆன் டைமில் வந்து கொடுத்துட்டே இருக்கணும். அப்போ தான் வெர்பல் கம்யூனிகேஷன் வந்து இன்னும் எஃபெக்டிவாக இருக்கும். வெர்பல் கம்யூனிகேஷனில் நம்ம மெசேஜை வந்து மற்றவங்களுக்கு கன்வே பண்ணுறது வந்து இன்னும் ஈஸியாக இருக்கும் வென் கம்பேர்ட் டு ரிட்டன் கம்யூனிகேஷன். நெக்ஸ்ட்டு வந்து ரிட்டன் கம்யூனிகேஷனை என்னென்னு பார்க்கலாம். டேக்ஸ் லாங்கர் டைம் டு கம்யூனிகேட் அண்ட் எக்ஸ்ட்ராக்ட் ரெஸ்பான்ஸ். இதுக்கு வந்து நம்ம வந்து நிறையா வந்து எழுதி கொடுக்குற மாதிரி இருக்கும். அப்புறம் வந்து இம்மீடியட் ரெஸ்பான்ஸ்லாம் நம்ம வந்து எதிர்பார்க்க முடியாது ரிட்டன் கம்யூனிகேஷனில். நம்ம ஒரு லெட்ரு இல்லை இமெயில் எழுதுகிறோம்னா அவங்க வந்து வாசித்து அதை வந்து ஃபுல்லாக ரிவ்யூ பண்ண பிறகு தான் நமக்கு வந்து ரிப்ளை தருவாங்க. ஸோ அவங்களுக்கு ஏதாச்சும் இம்மீடியட் சொல்யூஷன்ஸ் தான் வேணும்னா ரிட்டன் கம்யூனிகேஷன் வந்து சுத்தமாக நம்ம வந்து ப்ரிஃபரே பண்ணக்கூடாது. இஸ் த ஸ்டாண்டர்ட் வே ஆஃப் டாக்குமெண்ட்ரி கம்யூனிகேஷன். ரிட்டன் கம்யூனிகேஷன்னா வந்து என்னென்னா இந்த டாக்குமெண்டேஷன்லாம் பண்ணுவாங்களே அந்த மாதிரி இடத்துலலாம் இந்த ரிட்டன் கம்யூனிகேஷன் வந்து நமக்கு வந்து ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். நம்ம ஏதாச்சும் ஒரு இதை பற்றி எழுதுகிறோம், ஆர்டிக்கிள் எழுதுகிறோம், இல்லை நம்ம ஏதாச்சும் இமெயில்ஸ் அந்த மாதிரிலாம் எழுதும்போது வந்து ரிட்டன் கம்யூனிகேஷன் வந்து மேஜர் ரோல் வந்து ப்ளே பண்ணுது. கம்யூனிகேஷன் எடுத்துக்கிட்டால் நம்ம வந்து பர்சனலாக இல்லாமல் கொஞ்சம் வந்து எல்லாருக்கும் ஷேர் பண்ணுற மாதிரி நம்மளோட பர்சனல் ஒப்பீனியன்ஸ் மட்டும் இல்லாமல் மற்றவங்க ஒப்பீனியன்ஸும் கேட்டு மிக்ஸ் பண்ணி ஒரு ஐடியாவாக க்ரியேட் பண்ணுறது தான் வந்து இன்னும் எஃபெக்டிவாக இருக்கும். வந்து ரிட்டன் கம்யூனிகேஷனில் வந்து மேஜர் டிசப்பாயின்மெண்ட் என்னென்னா மற்றவங்களுக்கு நீங்கள் சொல்கிற ஐடியா வந்து தப்பாக கூட போய் சேரலாம், மிஸ் அண்டர்ஸ்டாண்டிங் வரலாம், அந்த மாதிரி பிரச்சனைலாம் இருக்குது. ஸோ நீங்கள் வந்து கம்யூனிகேஷனில் வந்து நம்ம வந்து மேஜராக பார்க்க வேண்டியது என்னென்னா கிராமர் மிஸ்டேக்ஸ் வந்தால் நம்ம சொல்கிற ஐடியா வந்து தப்பாக கூட மற்றவங்களுக்கு போய் சேரலாம். அதனால் வந்து ரிட்டன் கம்யூனிகேஷனில் வந்து நமக்கு வந்து கிராமர் வந்து நல்லா தெரிஞ்சிருக்கணும்.